நெல்சனோட நான் ஏற்கனவே ஃபரானா படம் பண்ணியிருந்தேன். அதில் 2 பாடல்கள் பண்ணியிருந்தேன். நெல்சனோட படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள் கூத்தா இருக்கட்டும், மான்ஸ்டராக இருக்கட்டும், ஃபரானாவாக இருக்கட்டும், டிஎன்ஏவாக இருக்கட்டும், எனக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானவர்களாக பட்டாங்க. ஏன்னா கவனிப்பாரற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வேற ஒருத்தவங்களா வந்து இருப்பாங்க. ஆனால் நம்ம கூடவே இருக்கிறவங்கள நம்ம கவனிக்கவே தவறி இருப்போம், கவனிச்சிருக்க மாட்டோம். அப்படிதான் ஃபரானா. ஃபரானா வந்துட்டு அவளோட வீட்டில் ஒரு பெண்ணா அவளோட வீட்டில இருந்து வாசப்படியை தாண்டதே அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்னும் அவள் வாசப்படியை தாண்டணும், அந்த தெருவை தாண்டணும், அந்த ஊரை தாண்டணும், அந்த நகரத்தை தாண்டணும், இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஏறி அவன் நிற்கணும் அப்படின்றது எல்லாமே அவ்வளோ எளிமையாக கிடைச்சிடுறது கிடையாது. ஆனால் அந்த பெண்களை வந்து கவனத்தில் எடுத்து அவர்களை வந்து கதாநாயகிகளாக ஆக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு வந்து நெல்சன் கிட்ட. பாட்டு வந்துட்டு என்வானிலே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாட்டு போடுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கேயோ நம்ம தொலைச்சிட்டு வந்திருப்போம், எங்கேயோ ஒரு இன்னைக்கு வேற ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்போம், வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு பேர்ல, வேற ஒரு உறவோட, வேற ஒரு ஆளா அடையாளத்தோட வந்து இருப்போம். ஆனா என்னைக்கோ நம்ம கடந்து வந்த அந்த விஷயத்த வந்து ஒரு ஒரு பாட்டு அல்லது ஒரு சொல் அதை நினைவுபடுத்திடும். அப்படியான ஒன்றாதான் அந்த 2 பாடல்களுமே எனக்கு இருந்தது. என்வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு மாற்று சொன்னார். ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து நான் எப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா, என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு தான் எழுதியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த கேரக்டரு அந்த பெண்ணா வந்து அவளோட உளவியலுக்குள்ள போயிட்டு அதை எழுதும்போது அது அது வேற ஒன்றா வந்து இருந்தது. என் கோடையில் புது பன்னீர் மழைன்னு எழுதியிருந்ததை நான் கொஞ்சம் மாற்ற மாட்டேன்னு கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நெல்சன் வந்துட்டு அப்புறம் 2 பேருமே பேசி என் வானிலே புது விண்மீன் ஒளி அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஏசுநாதர் வந்து அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு ஒளி கிடைச்சதோ அந்த மாதிரின்னு சொல்லி நானாக புரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் அந்த பாடல் வந்து இப்போ தொடங்கி இருக்கு. இந்த பாடல் தூங்காத ஆறொன்று நீ வந்து நீராட ஏங்குதே அப்படின்ற அந்த வரி எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வரியா வந்து இருக்கு. அதுக்குள்ளவே நீதான் நீதான் நான் காணும் ஆனந்தம் சாயும் தோளில் சகலமும் சேரும் அப்படின்றது. இந்த சகலமும் அப்படின்றதுக்குள்ள எல்லாமும் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு உறவு வந்து அவசியமா இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு பெண் அந்த அந்த வாசப்படியை தாண்டறதுக்கு கூட இந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து பெண்ணியும் சொல்லி இப்போ பேசுகிறவங்களும் சரி, அதை புரிஞ்சுக்கிட்டவங்களும் சரி என்னவா புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னா, ஏதோ ஆணை நிராகரித்ததா வந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஒரு ஆணோட துணை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணை, ஒரு ஆணோடனும் கிடையாது, ஒரு துணை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களா அது இருக்கணும்ன்றது தான். திவ்யாவுக்கு அப்போ அழகான ஒரு ஆனந்தன் வந்து கிடைச்சிருக்கிறான். எப்படி ஃபரானாக்கு அவளோட துணை வந்து கிடைச்சிருந்தானோ அதே மாதிரி மிக அழகான கதாபாத்திரங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இந்த இடத்துல வந்தப்பவே வந்து சொன்னார், உங்கள் தொகுதி விழாவுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டார். அம்பேத்குமார் சார் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே அவருடைய டாடா படமாக இருக்கட்டும், ஜிப்சியாக இருக்கட்டும், மிக முக்கியமான கதை களங்களை தேர்ந்தெடுத்த படங்கள் அது. அந்த வகையில் டிஎன்ஏவும் மிக முக்கியமானதாக வந்து இருக்குது.